ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சார்பாக போய் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னி மட்டும் தாங்க ஸ்பின் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்னும் ஒரு நிமிஷத்தில் வரப்போகுது. உடனே வந்து நம்ம பன்னி ஈவெண்ட்டில் வந்து எடுக்க போகிறோம். 4400 டைமண்ட் இருக்குது. நம்ம 4400 டைமண்டில் நம்ம எடுக்க போகிறோமா என்னன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் ப்ரைம் லெவல் 7 8லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து இப்போது 6ன்றதுனால நம்ம ஸ்பின் பண்ணி இன்னும் தான் எடுக்க போகிறோம். வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க போகிறோம். எத்தனை பேர் வந்து ப்ரைம் லெவல் மேலே இருக்கவங்களாம் எடுத்தீங்க, எத்தனை டைமண்டில் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ எடுக்க போகிறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இவ்வளோ டைமண்டில் எடுக்கலான்னு. கண்டிப்பாக 4000 டைமண்ட் கன்ஃபார்ம் கைஸ் தெரியும். லக் இருந்தால் அதுலேயே கிடைக்கலாம். அவர் இல்லாட்டி 5000 டைமண்ட் 6000 டைமண்ட்டே ஆகலாம் கைஸ். நமக்கு லக் இருக்கா இல்லையான்னு தெரில. இதே மாதிரி நம்ம இட்டாச்சி பண்டலும் எடுத்து போட்டுருக்குறோம். அதே மாதிரி தாங்க அதுலேயும் 4000 டைமண்ட் கிட்ட ஆயிடுச்சு. 4500 டைமண்ட் கிட்ட ஆயிடுச்சு. இதுலேயும் நம்ம 4400 டைமண்ட் வச்சுருக்குறோம். ஸ்பின் பண்ண போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆடாடாடாடா இந்த 5 டோக்கன் தானுங்க. அது 3 தான் மைனஸ் ஆகுது போல கைஸ். சரி ரைட்டு கைஸ், ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பண்டில் நம்ம கொடுப்போம்னு தெரில கைஸ். டேரெக்டாகவும் பண்டில் விழுகலாம் போல கைஸ். பார்க்கலாம், கொடுத்துருவானுங்களா? ரைட்டு கைஸ், டோக்கன் கொடுத்து ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். கர்ணாக்காரன் எப்படி நமக்கு ஏமாத்துற வேலை தான் பார்ப்பான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, டோக்கன் கொடுக்குறதுனால நமக்கு டைமண்ட் கம்மியாக, அதாவது ஸ்பின் அதிகமாகி டைமண்ட் கம்மியாகும் கைஸ். பார்க்கலாம் நமக்கு கொடுக்குறானான்னு. பார்த்தீங்கன்னா டேய் கர்ணாக்காரா உள்ளே கொடுத்துருவியாடா? டேய் பண்டிலாவது கொடுறா, பண்டில் கொடுறா. டே பக்கத்தில் போயிட்டு டோக்கனுக்கிட்ட போயிட்டு கொடுக்குறான் கைஸ். சரி ஒரு ஸ்பின் போட்டு பார்த்துடலாம் கைஸ். அடா பாவி டே, 5 டோக்கன் பரவாயில்லனா? டோக்கன் 5 கொடுத்தான். அப்படி கொடுத்தா கூட பரவாயில்ல கைஸ். ஆனால் வெறும் கிரேட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தாரா கொஞ்சம் கொடுப்பாதாங்க சார். டே கர்ணாக்கரா சிங்கிள் ஸ்பின் போட்டுருக்கேன். அடே எங்கடா கொண்டு போகிற? டே இதெல்லாம் யூஸ் ஆடா, அதெல்லாம் என்னடா பண்ண போகிறேன்? அடப்பாவி மொத்த டைமண்ட்டுமா? டே 10 11 டோக்கன் கைஸ். டோக்கனாக கொடுக்குறான். எங்கடா நானே இப்போ தான் ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா டைமண்ட் வர முடிஞ்சிட்ருக்கு? பாவீங்களா கைஸ், டைமண்ட் வர போயிட்டே இருக்குது. டைமண்டை பார்த்தா எனக்கு பயமாக வேறு இருக்குது. கொடுத்துருவீங்களாடா? நமக்கு வேறு பேட்ச் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 15000 இதுக்கிட்ட போயிடுச்சு. அந்த அது வேறு நமக்கு எவ்வளோ லக் விழுதுன்னு தெரில. ஃபேன்சி மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரில் விழுந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் விழுகணும். பார்த்தீங்கன்னா 2 2 5 டோக்கன் கொடுக்குறீங்க. சரி கொஞ்சம் அது இதையும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பண்ணி டோக்கனையும் கொடுத்தீங்கன்னா போங்கடா. கர்ணாக்காரா கொடுக்க மாட்டான். கர்ணாக்காரன் நமக்கு செய்கிறாங்க, வச்சு செய்கிறான். ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களடா? ஒன்று கொடுங்கனா இந்த டோக்கன் ஒன்று கொடுக்கான். 4மே ஒன்றா கொடுக்குறான். கர்ணா இதை கொடுறா. என்னடா பண்டில் எடுக்கிறது கூட ஏதாவது பண்டிலாக கொடுத்துருவானா? நமக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். அடா பாவி கைஸ் வச்சு செய்கிறான். அடா பாவி கொடுத்துட்றான். காய்ஸ் எவ்வளோ 4400 டைமண்ட் ஸ்பின் பண்ணி 1000 டைமண்ட் கிட்ட முடிஞ்சு கைஸ். 1600 டைமண்ட் முடிஞ்சிச்சு. அடா பாவி கர்ணாக்காரா இன்னும் ஒரு டோக்கன் கூட கொடுக்கலடா. இதெல்லாம் நியாயமா? அடுக்குமா கர்ணாக்காரா? காய்ஸ் சுத்த வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டில் நான் ஸ்பின் பண்ணுறது. இல்லை நான் உடனே ஸ்பின் பண்ணுறதுனால அப்படி இருக்குதா இல்லை என்னன்னு தெரியல. கர்ணாக்காரன் கர்ணாக்காரா அவ்வளோதான் சொத்தையும் முடிஞ்சிச்சு. சொத்தையும் அழிச்சிட்டானுங்க. இதுக்கு மேலே இப்போ தாண்டா ஒரு இது கொடுக்குறான். ஆடா 1 இப்போ தான் கொடுக்குறியாடா? எவ்வளோ டைமண்ட் கைஸ்? 1க்கே வந்து கைஸ் எவ்வளோ? இங்கே 400 போச்சு, அதில் ஒரு 400, 1800 டைமண்ட்டுக்கு 1 தானா? கர்ணாக்காரா செஞ்சுட்டாடா. அதாவது கைஸ் அதுவும் இல்லாமல் கீழே ஸ்பின்னிங் இது வேறு வரும் கைஸ். இவ்வளோ லக்கில் வேறு கொடுத்துருவேன் இருக்கான். அந்த ஃபுல்லாக சுற்றி தான் எனக்கு கொடுத்துருப்பான் போல். ஆடா பாவி எனக்கு லக்கே இல்லையாடா? நீ கொடுத்த மொத்த ஸ்பின்லேயே தான் நான் ஸ்பின் பண்ணி எடுத்துருக்கானா கைஸ்? அப்படின்னா 8000 டைமண்ட் 10000 டைமண்ட் ஆயிரும் போல் கைஸ். ஒரு ஈவெண்ட் ஸ்பின் பண்ணுறது வேஸ்ட்டு போல். அந்தளவுக்கு இது பண்ணுறானுங்க. ஆடா பாவி டோக்கன் 1 ஏன்டா கொடுக்குற? ஆடா பாவி அந்த இது கொடுங்கடா, இந்த டோக்கன் கொடுங்கடா, பன்னி டோக்கன் கொடுங்கடா. ஏன்டா இந்த டோக்கன் கொடுக்குறீங்க? வெத்து வேட்டுடாது. இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஒரு பன்னி டோக்கன் கொடுங்க, இல்லாட்டி முடிஞ்சு அந்த பன்னி பண்டிலேயே கூட கொடுங்கடா. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆடா பாவி ஒரு டோக்கன் 3 டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணால் 1 டோக்கன் கொடுக்குறாங்க. கர்ணாகரா இது சுத்தப்படாதரா கைஸ். கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டில் கை வச்சிடக்கூடாது போல். தெரியாமல் கை வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன். ஆனால் எனக்கு நிம்மதியாகவே இல்லை கைஸ், கஷ்டமாக இருக்குது. இது ஒரு டோக்கனுக்கான இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு. அடா பாவி அடா பாவிலா கைஸ் செய்கிறான் கர்ணாக்காரன் நம்மளை வச்சு. டைமண்ட்டும் இல்லை. அடா பாவிலா டாப்அப் பண்ண வச்சுருவானுங்க போல. இதுக்கு மேலேயும் அடாடாடாடா கைஸ் 15000 இருந்துச்சு, இப்போ 16000 போயிடுச்சு. அவ்வளோதான், பேட்சும் கூட்டிகிட்டே போகுது. அடா பாவி அப்பாடா கைஸ் 1 கொடுத்துட்டான். 1 கூட அப்படியே 2 3 சேர்த்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குமாடா. 1700 டைமண்ட் இருக்குடா. கர்ணாகரா அப்படியே தொடர்ந்து இன்னும் 2 அப்படியே டப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன், பிரச்சனையே இல்லை.
அடாடாடாடா பண்டில் டைரெக்டாக கொடுத்துட்டேன்னா நான் வாட்டில் நிம்மதியாக போயிடுவேன்ல. அந்த பண்டிலையும் கொடுக்க மாட்டேங்கிறியடா டே. பண்டில் டைரெக்டாக கொடுறா டே 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 3 3 2. ஓ சாமி காய்ஸ், அவ்வளோதான். நம்ம டைமண்டை மொத்தத்தையும் முடிச்சுட்டு டைமண்டை பார்த்துட்டான் போல கருணாகரன் பக்கத்துலேயே இருந்து. பார்த்தீங்கன்னா மொத்த டைமண்டையும் உறிஞ்சிட்டு தான் விடுவான் போல. அப்பா இன்னொரு டோக்கன் கொடுத்துட்டாங்க கைஸ். 4 டோக்கன் கொடுத்துட்டான். டி கருணாகரா ஒன்னே ஒன்னே கண்ணே செல்லா குட்டியே. ஐயோயோ பக்கத்துல போய் கொடுக்குறானே. டே கருணாகரா அவனை அடிடா டே கருணாகரா இப்படிலாம் பண்றீங்களாடா டே காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே கொண்டு போய் நமக்கு டென்ஷன் படுத்துறா. டே எனக்கு காண்டேத்தாதுடா டே ஒண்ணுடா. ஆடா பாவிகளா காய்ஸ், பக்கத்துல போயிட்டு இப்படி பண்றானுங்களே. டோக்கன் ஒரு டோக்கன் வச்சு நான் என்னடா பண்ண? 3 டோக்கன் கொடுத்து ஒரு டோக்கன் எடுத்தேன். என்னடா கணக்கு இது? என்னடா இது? டே பாவிகளா டே கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு டோக்கனுக்காக நம்மளை வந்து டாப் அப் பண்ண வச்சுருவான் போல. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறான் கருணாகரன். நமக்கு சரியா பண்றாங்க கைஸ். கருணாகரா டே டைமண்ட் மொத்தத்தையும் பார்த்துட்டான் போல. பக்கத்துலேயே இருந்து பார்க்குறான் கைஸ். பார்த்துருக்கிறான், தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மொத்த டோக்கனையும் டைமண்ட் மொத்தத்தையும் வலிச்சிட்டான். இதுக்கு மேலே டாப் அப் பண்ணணும்னா நான் என்னடா பண்ணுறது? டே டாப் அப் பண்ண வச்சுருவான் போலயே. டாப் அப்லாம் பண்ண முடியாதுடா என்னால். ஏன்டா புரிஞ்சுக்கடா. ஐயோ டே பா டே சாமி டே காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு மொத்த டைமண்ட்டையும் ஸ்பின் பண்ணிட்டேன். 27 ஸ்பின்னில் வேற கொடுத்துருவாங்க கைஸ். 27 ஸ்பின்னு கொடுக்கறதுக்கு நீ ஒரு இதுலேயே கொடுத்துடலாம்டா. டே கைஸ், எனக்கு தெரிஞ்ச அவன் 22 ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பான் போல. அவ்வளோதான் கைஸ், டைமண்ட் மொத்தமாக முடிஞ்சு. ஆஹா டே ஒரு ஸ்பின் பண்ணலாம் கைஸ், பண்ணி பார்க்கலாம் கொடுக்குறானா. சரி சிங்கிள் ஸ்பின் பண்ணால் மட்டும் இதை மட்டும் கொடுத்துட்றாங்க கைஸ். சரி ரைட்டு கைஸ், இன்னொரு ஸ்பின் போட்டு பார்க்கலாம். அடா பாவிகளா, ஒரு டோக்கன் ரைட்டு கைஸ். டே பக்கத்தில் இருக்கிறது கொடுக்குறான். ஏன் என்ன 2 தள்ளி கொடுக்கலாம்ல? ஏன்டா கருணாகரா ஏன்டா அப்படி பண்ணுறாடி? ஆனால் ஒரு டோக்கன் வச்சு நான் என்னடா பண்ணுறது? நாக்கா வலிக்கிறது. ஐயோ கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த டைமண்ட் மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 4 இது பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு இது டோக்கன் எடுக்கணும். எடுத்துட்டேன்னா பன்னி பண்டில் எடுத்துடலாம். பேட்ச் 15லேருந்து 18 போயிருச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. நம்ம டக்குன்னு நம்ம டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் கைஸ். போருங்க சரிங்க, நான் டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பேட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ 30,000 தாண்டிடுச்சு கைஸ். நமக்கு 30,000 தாண்டிடுச்சு. நமக்கு ஒரு 33 ஏதாவது ஃபேன்சி வந்துடலாம் எடுத்துடலாமான்னு யோசிச்சா கடைசியாக பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,062 வந்துருச்சு. ஒரு 36,100 எடுத்துடலாமா இல்லை 36,000 ஏதாவது 3லேயே கூட எடுத்துடலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, ஸ்பின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். அது லேட்டாக தான் நான் வருது, அதனால் எத்தனை பேர் எடுக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே ரைட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துட்டான். அடா டே இன்னும் 13 ஸ்பின் பண்ணால் கீழே காட்டுது பார்த்தீங்களா கைஸ். 13 ஸ்பின் பண்ணால் நம்ம பண்டில் கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம். ஆனால் என்னென்னா நமக்கு ஃபேன்சி நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். ஃபேன்சி நம்பர் கொடுப்பானான்னு தெரில கைஸ். பார்க்கலாம் எது வருதுன்னு. இன்னொரு ஸ்பின் கைஸ், லாஸ்ட் ஸ்பின். இதுக்கப்புறம் இன்னும் அவ்வளோதான் கைஸ். 5 ஸ்பின் போட்டோம்னாலே கொடுத்துருவானுங்க. 5 ஸ்பின் போகிறதா 3 ஸ்பின்னுக்கு வேண்டாம் கைஸ். 5 ஸ்பின் போகிறதுக்கு 3 போடலாமா 5 போடலாமா கைஸ். பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு வந்தால் எதுவும் நமக்கு அது மாற மாட்டேங்குது. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ பேட்ச் கலெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சால் நமக்கு பார்க்க இது நம்ம கொடுத்துருவான்னு. சரி ரைட்டு கைஸ், நம்ம ஸ்பின் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிறாமா அதுங்க கொடுத்துட்டான். அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து இதுவும் இல்லை கைஸ். ஓகே ரைட்ரா, தெரியுமே கொடுத்துருவீங்கன்னு தெரியுமே. ரைட்டு கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் இது வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். தெரியாமல் வந்து டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்துட்டே இருந்தேன் கைஸ் இந்த ஃபேன்சி நம்பருக்காக. கடைசியில் பார்த்தா நமக்கு அதுவும் ஃபேன்சி நம்பர் கிடைக்கலான்னு பார்க்கலாம் கைஸ். இதுவும் வந்து தெரியாமல் டச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு வழியாக அந்த எமௌண்ட் எடுத்தாச்சு கைஸ். எமௌண்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நானும் இந்த இப்போ எடுத்தாச்சு. நம்ம கேமில் போட்டு பார்த்து வரலாம் கைஸ் எப்படி இருக்குதுன்னு. ஓகே கைஸ், நல்லா தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வேறு நிற்காமல் ஓடும் போல். சரி ரைட்டு கைஸ், இப்போ வந்து இந்த பண்டில் கிளைம் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ ஃபேன்சி நம்பர் வரப்போன்னு தெரியல. ஃபேன்சி நம்பர் வராது, எந்த நம்பர் வரப்போன்னு தெரியல. பார்ப்போம் கைஸ். எத்தனை 330 8 அடா பாவிகளா டி. அடா அங்கே 60 கட்டிங்க டி கைஸ். சரி இதெல்லாம் எனக்கு நடா லக்கிலையாடா கொடுத்தீங்க. ஏன்டா டே மொத்த டைமண்ட் உரிச்சு தான் கொடுத்தீங்க. அப்படி இல்லைன்னு ஃபேன்சியான்ற இது வேறு வருது. அவ்வளோதான் கைஸ். சரி ஓகே, 3 டோக்கன் இருக்குது. கரெக்டாக ஸ்பின் பண்ணி விடுவோம். போனது கொடுத்து என்ன ஒரு எழுதணும். மறுபடியும் 3 ஏன்டா டே
மறுபடியும் பண்டில் கொடுத்துருங்கடா, சூப்பராக இருக்கும். கடுப்பாகுது கைஸ். சரி பரவாயில்ல, நம்மகிட்ட இருந்து மொத்த டைமண்ட் புரிஞ்சுட்டாங்க. நமக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4800 டைமண்ட் கிட்ட செலவாயிருக்குது கைஸ். இந்த பன்னி கன் ஸ்கின்னுக்கு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ். ஆனால் கன் ஸ்கின் வந்து இதை விட நல்லா இருக்க மாதிரி இருக்குது பண்டிலோட. ஓகே கைஸ், Oh man, வீடியோவில் I should have finished those deep fried chicken wings from last night.